இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து ஈரானும் பதிலடி தாக்குதலை தொடங்கியது. அமெரிக்க ராணுவ விமான கடற்படை தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் மத தலைவர் 88 வயதான அயதுல்லா அலி காமேனி தலைமையிலான ஆட்சியில் அணுகுண்டுகள் தயாரிப்பதாக முயற்சி நடப்பதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2025 ஜூன் மாதம் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் போர்டோ, நடான்ஸ், இஸ்பகான் உள்ளிட்ட அணுசக்தி தளங்கள் தரைமட்டமாக்கின. இதன் தொடர்ச்சியாக ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிட மறுப்பதாக கூறி இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் இஸ்பகான், லோரஸ்தான், இலாம், கெர்மன்ஷா, குவாம், கராஜ் ஆகிய பகுதிகளில் உள்ள அணுசக்தி தளங்கள், இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் போர் விமான தாக்குதல் நடத்தின. மேலும் தெஹ்ரானில் உள்ள காமேனியின் வீடு, அலுவலகம், இராணுவ அலுவலகம் மற்றும் உளவுத்துறை அலுவலகத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் காமேனி உள்ளிட்ட தலைவர்கள், படை தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ், ஹைபா, ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்கள் மற்றும் வடக்கு, மத்திய, தெற்கு பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் இராணுவம் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியது. மேலும் ரியாத், தோகா, அபுதாபி, குவைத் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ விமான கடற்படை தளங்களை குறிவைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நீடிக்கிறது.